குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங். ரைட் பிள்ளைகள், இன்றைய வகுப்புல உங்களுக்கு பூகோளமயமாக்கம் பாடம் ரஜிந்தன் சார் உங்களுக்கு எடுக்க போறார். அந்த பாடம் ரஜிந்தன் சார் 2019ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டிலிருந்து பேப்பர் உயர்தர பேப்பர் மார்க்கிங் பேப்பர் திருத்த வந்து கொண்டிருக்கிற ஜியோகிராஃபி புத்தகம் எழுதுகிற நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிற நிறைய செமினார்கள் செய்கிற தெளிவான சரியான விஷயங்களை சொல்லி கொடுக்குற ஒரு சேர். அப்போ இந்த நேரத்தை கவனமாக பிரயோசனமாக பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களோட இந்த பாடம் முடிஞ்ச பிறகு சேர்ற வகுப்புகள் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குது, ஒரு துல்லியமான முறையில் இருக்குதுன்னு சொல்லி இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு இருக்குமா இருந்தால் தொடர்ச்சியாக சேர வச்சு கொண்டு பேப்பர் கிளாஸ்லையும் ஒரு தனி செக்ஷன் வகுப்பு போட்டு நான் எடுத்து உங்களை இன்னும் அதிகமாக நீங்கள் ஜியோகிராஃபியில் புள்ளிகள் எடுக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தருவோம். சேர இன்னும் அதிகம் பயன்படுத்துவோம். ஸோ இந்த பூகோளமயமாக்கம் ஃபுல்லாக சேர் சொல்கிற விடயங்களை கவனமாக கேளுங்க. வகுப்பு உங்களுக்கு இடையில ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வகுப்புக்கு சந்தேகம் கேட்கறதுக்கு சேர் நேரம் தருவார். அந்த நேரத்தில் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், இடையில சந்தேகங்களில் டவுட்டுகளை மெசேஜ் பண்ணாதீங்க. டெக்னாலஜி பிரச்சனைகள் வந்தால் மட்டும் நீங்கள் சேருக்கு அந்த பிரச்சனையை கொடுங்க. நான் ஒரு 2-3 பேரை கோகோஸ்டா போட்டு விடுறேன். பிள்ளைகள் உங்களோட மைக்கில் ஆஃப் பண்ணி வைங்க. இந்த கோகோஸ்டா போடுற ஆட்கள் ஏதாவது பிரச்சனை டெக்னாலஜி பிரச்சனை வரும்போது நீங்கள் சேருக்கு தெரியப்படுத்துங்களா. கோகோஸ்டா வளமையாக வார பிள்ளைகள் ஒரு 2-3 பிள்ளைகள் கை உயர்த்தினீங்கன்னா நான் போட்டுருவேன். ரைந்தன் சேர் துணங்கி கொள்வாராம். ஓகே பிள்ளைகள், கோகோஸ்டா வரக்கூடிய பிள்ளைகள் போட்டிங்கன்னா என்ன சேர் ப்ரோம் நீங்கள் மெசேஜ் பண்ணி அதை பார்த்து கொண்டிருந்தாருன்னா கஷ்டமாக போயிடும். சேர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தான் செய்வார். ஸோ ஓகே, தேங்க்யூ வெரி மச். ரஜினி சார் உங்கள் கையை இது பண்ணீங்கன்னா கோகோஸ்டா போட்டு விட்டு ரைந்தன் சார். கையை வைத்தீங்கன்னா போட்டு ரைந்தன் சார். பிள்ளைகள் மற்ற பிள்ளைகள் கைகளை நீங்கள் கீழே விட்டு கொடுக்க முடியாது. ரைந்தன் சார், கோகோஸ்டா போடுறதுக்கு ஒரு கையை வைத்துனீங்கண்டா. ஓகே 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 சார், நீங்கள் எடுக்கலாம் சார். ஓகே ஓகே, ரெக்கார்டிங் வகுப்பு முடியல ஸ்டாப் பண்ணி விட்டீங்கன்னா சரி. ஓகே, நான் லெஃப்ட் ஆகிக்கொள்கிறேன் சார். ஓகே. ரைந்தன் சார், ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஓகே ஓகே சரி. குட் ஈவினிங் பிள்ளைகள். லெனின் சார் இந்த விசேட வகுப்பில் நான் உங்களோட இணைந்து கொள்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
நான் வந்து பூகோளமயமாதல் என்ற பகுதியை உங்களுக்காக ஒரு மேலதிக விடயங்களை உள்ளடக்கிய ஒரு வகுப்பாக இதில் எடுக்கிறதுக்காக உங்களோட இணைந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், மானிட புவியியல்ல இறுதி அலகாக இருப்பது இந்த பூகோளமயமாதல் என்ற பகுதி. இதை ஆங்கிலத்தில் குளோபலைசேஷன் என்று சொல்வோம். ஒரு அண்மை காலத்தில் அன்றாடம் பேசப்படுகின்ற மானிட புவியியலிலே ஒரு முக்கியமான அலகாக, புவியியலோடு நெருங்கிய தொடர்பை கொண்ட ஒரு அலகாக இது காணப்படுகிறது. இவரிடம் பரீட்சை தயாராகும் உங்களுக்கு இது ஒரு முக்கியமான அலகாக இருப்பதனால், இம்முறை வரும் என எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அலகாகவும் இருப்பதனால் இது பற்றி நாங்கள் பார்க்கலாம். பூகோள மயமாதல் அந்த தலைப்பிலேயே நாங்கள் அதிலே வருகின்ற விடயங்களை, இந்த பாடத்தில் வருகின்ற விடயங்களை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். பூகோள மயமாதல் இதிலே நாங்கள் இந்த அலகிலே பார்க்கக்கூடிய விடயங்களில் ஒரு இந்த 8 விடயங்களை நான் இங்கே ஒரு தொகுப்பாக உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த 8 விடயங்களையும் நாங்கள் எங்களுடைய வகுப்பில் விரிவாக பார்த்து கொண்டு போவோம். இந்த 8 விடயங்களும் உங்களுக்கு பரீட்சையில வினாக்களாக அமையலாம். ஆகவே இந்த 8 விடயங்களையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 8 விடயங்களுக்கும் நீங்கள் விடையளிப்பதற்கு தயாராக இருத்தல் வேண்டும். அதில் முதலாவது பாருங்க பிள்ளைகள், பூகோளமயமாதல் என்றால் என்ன? ஒரு வரைவிலக்கணம். இது கட்டாயம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இது ஒரு 2 புள்ளிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு வினாவாக வரலாம். 2 புள்ளிகள் என்று சொல்லும்போது நீங்கள் காப்போத்த உயர்தரமானவர்கள். ஆகவே 2 புள்ளிதானே என்று போட்டு அதை சுலபமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. 2 புள்ளிகளுக்கு கூட மிகவும் தெளிவாக விடையளிக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. அங்கே நாங்கள் உதவி பரீட்சகராக செல்லுகின்ற போது எங்களுக்கு வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களில் வரைவிலக்கணங்களை கூட தெளிவாக பார்த்துத்தான் 2 புள்ளிகளையும் வழங்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்படும். வரைவிலக்கணம் என்று சொல்லுகின்ற போது அதிலே சில சொற்கள் கட்டாயம் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் அங்கே காணப்படுகிறது. ஆகவே 2 புள்ளி தானே என்று போட்டு நீங்கள் அதை சாதாரணமாக எடுக்காமல் மிகவும் சரியாக புரிந்து கொண்டு அந்த வரைவிலக்கணத்தை, ஒரு சரியான வரைவிலக்கணத்தை வழங்க வேண்டும். அடுத்ததாக பூகோளமயமாதலின் பண்புகள். இது உங்களுக்கு குறிப்பிடுக என்ற அடிப்படையிலே வரலாம். இது விளக்கமான கேள்வியாக வருவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இது கடந்த காலத்திலே 2 தடவைகள் வந்த வினாக்களில் வந்த ஒரு வினாவாகவும் காணப்படுகிறது. அடுத்தது இந்த பூகோளமயமாதல் எதிர்நோக்குகின்ற சவால்கள். மிக துரிதமாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற பிரிவாக இந்த பூகோளமயமாதல் இருந்தாலும் கூட அது சில சவால்களை எதிர்நோக்கி வருகிறது. அவ்வாறான சவால்களை நாங்கள் இங்கே சிலதை பார்ப்போம். அடுத்ததாக பூகோளமயமாதலினுடைய பிரதான துறைகள், அதே நேரம் பிரிவுகள், இரண்டும் வேற வேற. பிரதான துறைகள் என்று காணப்படுகிறது ஒரு பகுதி, அடுத்தது பிரிவுகள் என்று சொல்லி ஒரு பகுதி காணப்படுகிறது. இதில் 4 விடயங்கள் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது சற்று விரிவாக பார்ப்பதாக இருக்கும். இது உங்களுக்கு விளக்கு என்ற கேள்விகளுக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அடுத்ததாக பூகோளமயமாதலின் நன்மைகள், தீமைகள், சாதகங்கள், பாதகங்கள், இது எப்படியும் உங்கள்கிட்ட கேட்கலாம். பூகோளமயமாதனுடைய சாதகங்கள், பாதகங்கள்.
அடுத்ததாக பூகோளமயமாக்கலின் பிரதான மூலங்கள் அல்லது இயக்கிகள். இதை வந்து ஆங்கிலத்தில் மெயின் டிரைவர்ஸ் என்று சொல்லுது. அதை நாங்கள் மூலங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இயக்கிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சில வேளைகளிலே பரீட்சை வினாத்தால் தயாரிக்கப்படுகின்ற போது அது ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்படுகின்ற போது இங்கே வேறொரு சொல்லாங்க வழங்கப்படலாம். மெயின் டிரைவர்ஸ் அது வந்து உங்களுக்கு பிரேக்கெட்டுக்குள்ள போட்டு வரும். இதுக்கு ஏதாவது குழப்பமாக இருந்ததுன்னு சொன்னால் மெயின் டிரைவர்ஸ் அது பிரேக்கெட்டுக்குள்ள டிரைவர்ஸ் என்ற சொல்ல போடுவீங்க. நீங்கள் அப்போ இந்த விடயத்தை தான் உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு சொல்றத நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா சரி. அடுத்ததாக 7வது விடயம், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் மீது பூகோளமயமாதல் ஏற்படுத்தும் சாதகமான மற்றும் பாதகமான தாக்கங்கள் அல்லது விளைவுகள். இதிலே இந்த தாக்கங்கள் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கூறுமாறு எங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்ல தாக்கங்கள் என்று கேட்டாப்பிலே அது சாதகமானதாகவும் இருக்கலாம், பாதகமானதாக இருக்கலாம். தாக்கம் என்ற உடனே நாங்கள் எங்கட மனநிலைக்கு வாரது அது ஒரு பாதகமான தாக்கம் சொல்லி. இது ஒரு தடவை மானிட புவியியல் நகராக்கத்துல வந்த கேள்வியில நிறைய பிள்ளைகள் குழப்பமாக விடையளித்து அங்கே புள்ளிகளை குறைவாக பெற்றுக்கொண்டார்கள். அதாவது நகரமயமாதலில் தாக்கம் செலுத்தும் காரணிகள் என்று அங்கே கேட்கப்பட்டது. அது உண்மையிலேயே செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்று சொல்லித்தான் நாங்கள் படிச்சிருக்கோம். அங்கே எங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுறுத்தலில் மாணவர்களுக்கு கூறுமாறு சொல்லப்பட்டது தாக்கங்கள் என்று சொன்னால் அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். நாங்கள் அதை விளங்கி கொண்டு படித்தது வந்து செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் என்று சொல்லி. இங்க பூகோளமயமாதல் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதையும் இங்கே கேட்கப்படலாம். ஆகவே அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகள் எந்த ஒரு துறைகளையும் சிறப்பாக எதிர்கொண்டு அதை வழிநடத்துவதற்கான திறனை கொண்டிருக்கின்றன. ஆனால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளோ எல்லா துறைகளிலையும் சிறப்பாக வழிநடத்துவதற்கான திறன்கள் இல்லை அந்த நாடுகளிடம். அவை சில பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன. அதே போலவே இந்த பூகோளமயமாதலையும் அவை எதிர்கொள்வதில் சில பின்விளைவுகளை கொண்டுள்ளன. அவை தொடர்பாக ஆராய்வதாக இந்த பகுதி இருக்கு. அடுத்ததாக இறுதியாக உங்களுக்கு தெரியும் மானிட புவியியலில் எல்லா பிரிவுகளும் இலங்கையில் அது எவ்வாறான தாக்கங்களை கொண்டிருக்கின்றது என்றது முக்கியமான ஒரு பிரிவாக கட்டாயம் உள்ளடக்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் இலங்கையின் பல்வேறு துறைகளில் பூகோளமயமாதலின் சாதக மற்றும் பாதக விளைவுகள் இங்கே உள்ளடக்கப்பட்ட பகுதியாக நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இது கொஞ்சம் முழுமையாக நோட்ஸை உள்ளடக்கிய பாடம். ஆகவே உங்களுக்கு போர் அடிப்பதாக இருக்கலாம். மானிட புவியியலின் வந்து நோட்ஸ் தானே உங்களுக்கு ப்ராக்டிகல் என்றதாகவோ இல்லை படம் என்றதாகவோ இருக்காது. அது ஏனைய பிரிவுகளில் இருக்கும். பௌதிக புவியியல், செய்முறை புவியியல்ல இது நீங்கள் நோட்ஸையத்தான் பார்த்து கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். என்றாலும் பொது விடயங்களோடு தொடர்புடையது, அதாவது பொதுவாக எழுதக்கூடிய விடயங்களாகவும் இது தொடர்புடையதாக இருப்பதனால் நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இனி இந்த 8 விடயங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு போவோம். பாருங்க பிள்ளைகள், முதலாவது நாங்கள் பூகோளமயமாதல் என்றால் என்ன ஒரு வரைவிலக்கணத்தை பார்க்க போறோம். பொருளாதார, சமூக, கலாச்சார மற்றும் அரசியல் செயற்பாடுகளில் எந்த ஒரு நாடும் உலக நாடுகளுக்கு இடையில் பல்வேறு வகையிலான தொடர்புகளை மேற்கொள்ளும் செயல்முறையாகும். இது முழுமையான வரைவிலக்கணம் இல்லவில்லை, இது ஒரு அறிமுகமா நாங்க சொல்றோம். பொருளாதார, சமூக, கலாச்சார மற்றும் அரசியல் செயற்பாடுகளில் எந்த ஒரு நாடும் உலக நாடுகளுக்கு இடையில் பல்வேறு வகையிலான தொடர்புகளை மேற்கொள்ளும் செயல்முறையாகும் என்ற ஒரு அறிமுகத்தை கொடுக்கும். இந்த பூகோளமயமாதல் என்றால் என்ன என்பதற்கு சில அமைப்புகளும்
தங்களுடைய வரைவிலக்கணங்களை முன்வைத்திருக்கின்றன. இங்கே என்ன விடயம் என்று சொன்னால், நீங்கள் இதெல்லாம் அங்கே எழுத வேண்டும் என்று தேவை ஏற்படாது. இதை நாங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொண்டு இறுதியாக எங்களுடைய ஒரு வரைவிலக்கணத்தை பொதுவான வரைவிலக்கணமாக முன்வைப்பதற்கு வருவோம். அதுதான் நீங்கள் அங்க பரீட்சைக்கு எழுத வேண்டும். அதிலே நீங்கள் இந்த முதலாவது அறிமுகத்தை எழுதலாம், ஒரு அறிமுகத்தை எழுதலாம். எழுதி பொதுவான ஒரு வரைவிலக்கணத்தையும் எழுதி நீங்கள் முடிக்கலாம். முடிக்கின்ற போது உங்களுக்கு அந்த 2 புள்ளிகள் கிடைக்கும். இது ஒரு 2 புள்ளிகளை அடிப்படையாக கொண்ட ஒரு வினாவாக வரும். பாருங்க பிள்ளைகள், கேம்பிரிட்ஜ் அகராதியில் பூகோளமயமாதல் என்றால் என்பதற்கான ஒரு வரைவிலக்கணம் வழங்கப்படுகிறது. உலகின் அனைத்து நாடுகளிலும் பொருளாதார, சமூக மற்றும் கலாச்சார விளைவுகளை ஒரே சீர்தன்மையில் படிப்படியாக ஏற்படுத்தும் செயல்முறை பூகோளமயமாதல் என அது சொல்கிறது. அதாவது எல்லா நாடுகளிலுமே இந்த பொருளாதார, சமூக, கலாச்சார ரீதியில ஒரே வகையான அபிவிருத்தியை அடைவதுதான் பூகோளமயமாதல் என்று சொல்லி கேம்பிரிட்ஜ் அகராதி விவரிக்கிறது. அடுத்ததாக WHO சொல்கிறது. உலக சுகாதார அமைப்பு சர்வதேச எல்லைகளை தாண்டி பொருட்கள், சேவைகள், நிதி, மக்கள் போன்றவை துரித பாய்ச்சலுக்கு உட்படும் செயல்முறை என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். சர்வதேச எல்லைகளை தாண்டி பொருட்கள், சேவைகள், நிதி, மக்கள் போன்றவை துரித பாய்ச்சலுக்கு உட்படும் செயல்முறை ஆகும் என்று சொல்லி உலக சுகாதார அமைப்பு WHO சொல்கிறது. அடுத்ததாக PEE என்று சொல்லப்படுகிற ஒரு அமைப்பு அது சொல்கிறது, பொருட்கள், சேவைகள், தொழில்நுட்பம், முதலீட்டு பாய்ச்சல், மக்கள் மற்றும் தகவல் என்பவற்றின் எல்லை கடந்த வர்த்தகத்தினால் உலகின் பொருளாதார, கலாச்சார மற்றும் குடித்தொகைகள் சுதந்திரமாக வளர்ச்சியடைவதனை விவரிப்பதற்கு பூகோளமயமாக்கம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் விளக்கம் அளிக்கிறார். இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கிற போது பிள்ளைகள், அதுல இன்னொரு வரைவிலக்கணம் இருக்குது. பெஃபர்லி பேர்ட் அண்ட் கரோல் கோப் என்ற ஒரு கருத்தாக்கத்தில் சொல்லப்படுது. 2029 என்ற கருத்தாக்கத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையில் உற்பத்தி, தொழில்நுட்பம், தகவல் மற்றும் தொழில்கள் போன்றவை சர்வதேச எல்லைகளையும் கலாச்சாரங்களையும் கடந்து பரவுவது பூகோளமயமாக்கம் எனப்படும். உலக ரீதியான நோக்குகள், உற்பத்திகள், சிந்தனைகள் மற்றும் ஏனைய பண்பாட்டு அம்சங்களின் பரிமாற்றத்தில் இருந்து எழுகின்ற சர்வதேச ரீதியான ஒன்றிணைப்பு செயல்முறையே பூகோளமயமாதல் எனப்படும். இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு பொதுவான வரைவிலக்கணத்துக்கு வரோம். அதாவது இங்கே சொல்லப்பட்ட விடயங்களில் இருந்து முக்கியமான விடயங்களை நாங்கள் பெற்று இறுதியாக ஒரு பொதுவான வரைவிலக்கணத்துக்கு வரோம். அதை பாருங்க பிள்ளைகள், பொதுவாக நாங்கள் சொல்றோம், புவி மீது மனிதனும் அவன் சமூகமும் பொருளாதார, சமூக, கலாச்சார, தொழில்நுட்ப மற்றும் நிறுவன ரீதியாக இடைத்தொடர்புகளை மேற்கொள்ளும் செயற்பாடுகளின் தொகுப்பே பூகோளமயமாதல் ஆகும் என்று சொல்லி நீங்கள் சொல்லி முடிக்கலாம். அப்ப நீங்கள் இங்கே பூகோளமயமாதல் என்றால் என்ன என்று உங்கள்கிட்ட கேட்கப்படலாம் நேரடியாக, அல்லது பூகோளமயமாதலுக்கான ஒரு வரைவிலக்கணத்தை தருகன்னு கேட்கலாம், அல்லது பூகோளமயமாதல் என்றால் நீர் விளங்கிக் கொள்வது யாது என்று கூட கேட்கலாம். அது பிராக்கெட்டுக்குள்ள 2 புள்ளி என்று சொல்லி இருக்கு. அப்படி கேட்கப்படுகின்ற போது பிள்ளைகள், நீங்கள் இங்க முன்னுக்கு வழங்கப்பட்ட இந்த அறிமுகத்தையும் வழங்கி இறுதியாக காணப்படுகின்ற இந்த பொதுவான ஒரு வரைவிலக்கணத்தையும் வழங்குகின்ற போது இதுல இருக்கிற நீங்கள் கடைசியா இருக்கிற 2 விடயங்களையும் கூட கொடுக்கலாம். ஆகவே 2 புள்ளி என்று போட்டு அங்கே நீங்கள் 2 வரியில எழுதாத பிள்ளைகள் இந்த முக்கியமாக இந்த 2-3 விடயங்களையும் உள்ளடக்குகின்ற போதுதான் நீங்கள் அங்க 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதைவிட இங்கே வழங்கப்பட்ட இந்த ஏனைய மேலதிகமான வரைவிலக்கணங்கள் சில வேளைகளிலே ஒரு MCQவிலே கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் இதை விளங்கி கொண்டு அதுக்கு இதை நீங்கள் கேள்விகளுக்கு பெறாத என்றும் இல்லை.
பாடத்திட்டத்தில் இருக்கிறபடியா MCQல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க வரைவிலக்கணத்தை சொல்லி இது யார் சொன்னார்னு சொல்லி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கிறது. ஆகவே இதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இங்கே எல்லா வரைவிலக்கணங்களுமே ஒரே தன்மையைத்தான், ஒரே விடயங்களைத்தான், ஒரே நோக்கில் தான் அந்த பூகோளமயமாதலை விவரிக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் சொன்னால் சரி. பாருங்க பிள்ளைகள், இங்க நான் ஒரு மேலதிகமான ஒரு விடயத்தை உள்ளடக்கி இருக்கின்றேன். பூகோளமயமாக்கத்தின் முன்னணி நாடுகள். இந்த ஒவ்வொரு வருடமும் KOF குளோபலைசேஷன் இண்டெக்ஸ் என்று சொல்லி ஒன்றை இப்போ உங்களுக்கு நீங்கள் நிறைய இண்டெக்ஸ் படிச்சிருப்பீங்க, சுட்டன் படிச்சிருப்பீங்க. வறுமை சுட்டன் இருக்குது, அப்படி நிறைய சுட்டன்கள் நீங்கள் மானிட பொறியியலில் படிச்சிருப்பீங்க. இது நாங்கள் பூகோளமயமாக்கத்தை அளவீடு செய்கிற சுட்டியை வந்து நாங்கள் KOF குளோபலைசேஷன் இண்டெக்ஸ் என்று சொல்கிறோம். அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் பூகோளமயமாக்கத்தில் முன்னணி வகிக்கின்ற நாடுகள் 10 நாடுகளை நாங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கோம். அதில் முன்னணி வகிக்கிற நாடு நெதர்லாந்து, தொடர்ச்சியாக சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், ஐக்கிய ராஜ்யம், ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து, லக்சம்பர்க்னு சொல்லி அந்த லிஸ்ட் போகுது. இதுல 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா சுவிட்சர்லாந்து முன்னிலை வகிச்சது. 2024ஆம் ஆண்டு நெதர்லாந்து அதை பின்தள்ளி முன்னுக்கு வருது. இது ஒரு மேலதிக விடயமாக இங்கே நான் உள்ளடக்கி இருக்கின்றேன். பூகோளமயமாக்கத்தை அளவீடு செய்கின்ற சுட்டன் வந்து KOF என்று சொல்லி சொல்லப்படுகிறது. குளோபலைசேஷன் இண்டெக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. நாங்கள் இரண்டாவது அந்த 8 விடயங்கள்ல இரண்டாவது விடயத்துக்கு வாரம் பூகோளமயமாதலின் பண்புகள். இந்த பூகோளமயமாதலானது என்னென்ன பண்புகளை கொண்டிருக்கும்? தகவல் தொடர்பாடல் துறையில் ஏற்பட்ட துரித வளர்ச்சியானது பூகோளமயமாக்கல் செயற்பாட்டினை துரிதப்படுத்தியுள்ளமை. இந்த பூகோளமயமாதல் துரிதமாக வளர்ச்சியடைவதற்கான பிரதான காரணம் தகவல் தொடர்பாடல் துறையில் ஏற்பட்ட வளர்ச்சியாகும். இரண்டாவது, பூகோளமயமாக்கல் செயற்பாடானது பல்வேறு துறைகளின் கீழும் வளர்ச்சியடைந்து வருகின்றன. இது எல்லா துறைகளிலுமே செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு பிரிவாக இந்த பூகோளமயமாதல் காணப்படுகிறது. அது இரண்டாவது பண்பாக காணப்படுகிறது. பூகோளமயமாதல் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றன. இது பூகோளமயமாதலானது தன்னுடைய வளர்ச்சி பாதையிலே சில சவால்களையும் முகம் கொடுத்து வருகிறது. தகவல் தொடர்பாடல் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள விரைவான அபிவிருத்திகள் பூகோளமயமாதல் செயல்முறையின் அளவினை துரிதப்படுத்துகின்றன. ஏற்கனவே நான் சொன்னது போல தகவல் தொடர்பாடல் மட்டுமில்லாமல் உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற துறைகளில் ஏற்பட்ட விரைவான ஏனைய துறைகளில் ஏற்படுகின்ற விருத்திகள் பூகோளமயமாதல் செயற்பாட்டினை துரிதப்படுத்தி வருகின்றன. கடந்த காலத்தில் நாடுகளுக்கிடையில் வேறுபட்ட தொடர்புகள் காணப்பட்டுள்ளன. இருப்பினும் தற்போதைய பூகோளமயமாதல் செயல்முறையானது வேறுபட்டது, சிக்கலானதுமாக மாறியுள்ளது. இப்ப ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா நாடுகாண் பயணங்களை மேற்கொண்டுதான் நாடுகளுக்கு இடையில தொடர்பு கொண்டார்கள். பிறகு கொஞ்ச காலத்துல கடிதம் மூலம் தொடர்பு கொண்டார்கள். இப்ப மிக விரைவானதும் சிக்கலானதுமான ஒரு அமைப்பை இந்த பூகோளமயமாதல் உருவாக்கி உள்ளது. அது ஒன்றுடன் ஒன்று நாடுகளை மிகவும் நெருக்கமடைய செய்துள்ளது.
தற்காலத்தில் பூகோளமயமாதல் செயல்முறையானது மிக விரைவான வேகத்தில் இடம்பெற்று வருகின்றது. இவ்வளவு பண்புகளையும் இந்த பூகோளமயமாதல் கொண்டிருக்கின்றது. உங்களிடம் இது குறிப்பிடுக என்று சொல்லி ஒரு வினாவாகத்தான் வரலாம். பூகோளமயமாக்கத்தின் பண்புகள் 4 குறிப்பிடுக என்று சொல்லி, அல்லது ஒரு 6 குறிப்பிடுக என்று சொல்லி உங்களிடம் வினாவாக வரலாம். இதை நீங்கள் குறிப்பிடுகின்றபடியால் இதில் காணப்படுகின்ற பண்புகள் ஏதாவது அங்கு கேட்கப்படுகின்ற அளவு நீங்கள் குறிப்பிட்டு விட்டால் சரியாக இருக்கும். அந்த புள்ளிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக இந்த பூகோளமயமாதல் எதிர்நோக்குகின்ற சவால்கள். பூகோள வெப்பமயமாதல், அதாவது இந்த காலநிலை மாற்றத்தோடு தொடர்புடைய பிரச்சனைகள், நீர் அடைதல், பள்ளி மாசடைதல், சமுத்திர மீன்பிடி பாதிப்படைதல் போன்ற பொருளாதார பிரச்சனைகள், பயங்கரவாதம் மற்றும் புலம்பெயர்ந்தோர்கள் போன்ற சமூக சவால்கள் உள்ளிட்ட சவால்களை இந்த உலக நாடுகளின் எல்லைகளை தாண்டிய பல சூழல் சவால்களும் இன்று பூகோளமயமாதலுடன் தொடர்புடையதாக காணப்படுகிறது. பயங்கரவாத தாக்குதல்களால் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி வருகின்றன. இந்த சூழல் சவால்கள் நாடுகளின் எல்லைகளை தாண்டியதாக இருக்கின்றது. இப்ப சூழல் ஏனைய பிரச்சனைகள் ஒரு நாட்டில் ஏற்படுகின்ற போது அது அந்த நாட்டுக்கு உரியனவாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு சூழல் பிரச்சனை ஒன்று ஏற்படுகின்ற போது அது நாடுகளின் எல்லைகளை தாண்டியதாக காணப்படுகிறது. ஒரு கடல் மாசடைவு ஒன்று ஏற்படுதுன்னு சொன்னார், அல்ல ஒரு கடல்ல ஒரு கப்பல் தீப்பற்றி எரிந்து அண்மையில இலங்கையில ஏற்பட்ட மாதிரி, இலங்கைக்கு அண்மையில ஏற்பட்ட மாதிரி ஒரு தீப்பிடித்து எரிந்து ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த கடற்கரையை அண்மித்திருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அது பாதிப்படையதாக இருக்கு. ஒரு வளிமண்டலம் மாசடையுதுன்னு சொன்னால் அது தனியே அந்த பகுதிக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்தாது, அது ஏனைய அண்மையில் உள்ள நாடுகளுக்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தும். இவ்வாறான பிரச்சனைகள் பூகோளமயமாதலால் எதிர்நோக்கப்பட்டு வருகின்றன. பூகோளமயமாதல் செயல்முறையானது பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் மற்றும் சூழல் ஆகிய 4 துறைகளிலுமே அது செல்வாக்கு செலுத்துவதனால் 4லும் அது பாதிப்பையும் ஏற்படுத்துவதனை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற போது அது பூகோளமயமாதலுக்கு எதிர்மறையான தாக்கங்களை கொண்டு வருகின்றது. ஆகவே அது சவாலாக மாறுகின்றது. இதிலே 4 விடயங்களிலும் பொருளாதார ரீதியாக அது அதிக நன்மைகளை வழங்குகின்ற போதும் கலாச்சாரம் மற்றும் சூழல் அடிப்படையில் பல்வேறு பாதிப்புகளையும் பூகோளமயமாதல் வழங்கி வருகின்றது. இது நாங்கள் பூகோளமயமாக்கத்தினுடைய தீமைகளுக்குள்ள நாங்கள் அதை பற்றி ஆய்வு செய்யலாம். அடுத்ததாக பூகோளமயமாக்கத்தினுடைய 4 துறைகள். 4 பிரதான துறைகளின் ஊடாக பூகோளமயமாதல் செயல்முறை இடம்பெற்று வருவதால் சர்வதேச நாணய நிதியம், அதாவது IMF எனப்படுகின்ற சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டுகிறது. இந்த 4 துறைகளை நாங்கள் பார்க்கிற போது, ஒன்று வர்த்தகமும் பரிமாற்றமும், அடுத்தது மூலதனமும் முதலீடும், அடுத்த இடப்பெயர்வு அல்லது மானிட நகர்வுகள்னு சொல்லி சொல்றோம், மைக்ரேஷன், இடப்பெயர்வு, அறிவு பெறவலாக்கம் அல்லது அறிவை பகிர்ந்து கொள்ள. இந்த 4 துறைகளின் ஊடாகும். இது பகுதி ஒன்றில் ஒரு தடவை வந்த கேள்வி. ஆகவே MCQல இது வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரம் நீங்கள் ஏதாவது விளக்க கேள்விகளுக்கு இதை உள்ளடக்கி எழுதுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்க இந்த 4 விடயங்களை பார்த்து வச்சிருக்க வேணும் பிள்ளைகள். 4 பிரதான துறைகளின் ஊடாக பூகோளமயமாதல் செயல்முறை இடம்பெற்று வருகிறது. இந்த 4 விடயங்களும் ஏன் பிரேக்கெட்டுக்குள்ள ஆங்கில சொற்கள் போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், இதுவும் அந்த மொழிபெயர்ப்பு பிரச்சனைகள்ல சில வேளைகள்ல வேற சொற்பதங்கள் வழங்கப்படலாம். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொற்பதங்களாக நான் இங்கே போட்டிருக்கேன். வர்த்தகமும் பரிமாற்றமும், மூலதனமும் முதலீடும், இடப்பெயர்வு, அறிவு பெறவிலாக்கம் அல்லது அறிவை பகிர்ந்து கொள்ள. அடுத்ததாக பூகோளமயமாக்கலின் சில பிரிவுகள்.
முதல் வழங்கப்பட்டது இது பிரதான துறைகள். இந்த துறைகளின் ஊடாகத்தான் பூகோளமயமாதல் செயல்முறை இடம்பெற்று வருவதாக IMF சொல்லுது. இங்க சொல்லப்படுற அடுத்த விடயம் பூகோளமயமாதலின் சில பிரிவுகள். 4 பிரிவுகளை கொண்டதாக பூகோளமயமாதல் காணப்படுகிறது. ஒன்று பொருளாதார பூகோளமயமாதல், கலாச்சார பூகோளமயமாதல், அரசியல் பூகோளமயமாதல், தொழில்நுட்ப பூகோளமயமாதல். இந்த 4 விடயங்களையும் இது உங்களிடம் விளக்குன்னு சொல்லி வரலாம். ஆகவே இது பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்த்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. முதலாவது பொருளாதார பூகோளமயமாதல். பொருளாதாரத்தின் அடிப்படை கூறுகளான நிலவளம், முதலீடு, தொழிலாளர் மற்றும் தொழில் முனைவு ஆகியன உலகளாவிய அளவில் பரவுவதே பொருளியல் பூகோளமயமாதல் ஆகும். இங்கே பொருளாதார பூகோளமயமாதல் என்றால் என்ன நாங்கள் சொல்லி இதுல பார்க்கிறோம். இது வர்த்தகம், நிதி பரிமாற்றம், முதலீடு, பொருளாதார முறைமை என்பவற்றுடன் தொடர்புடையது. திறந்த பொருளாதார கொள்கைகள், கைத்தொழிலின் துரித வளர்ச்சி, நவதாராளவாத கொள்கைகள், கல்தேசிய கம்பெனிகள் போன்ற காரணிகள் இதில் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. இந்த பொருளாதார பூகோளமயமாதலுடைய விருத்திக்கு இவை அனைத்தும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. பொருளாதார பூகோளமயமாதலை அந்நிய நேரடி முதலீடுகள், இருதரப்பு வணிக ஒப்பந்தங்கள், கட்டுப்பாடற்ற வணிகம் ஆகியன சாத்தியமாக்கியுள்ளன. பொருளியல் பூகோளமயமாதலின் மிகச் சிறந்த சான்றாக ஐரோப்பிய ஒன்றியம் காணப்படுகிறது. பொருளாதார பூகோளமயமாதலுக்கான சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வளர்ச்சியை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டுகின்றோம். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகள் இணைந்து இந்த பொருளாதார ரீதியிலான வளர்ச்சியை அடைவதற்கான முனைவை கொண்டிருப்பதனை நாங்கள் பொருளாதார பூகோளமயமாக்கல் என்று சொல்லி சொல்றோம். அடுத்ததாக கலாச்சார பூகோளமயமாக்கம். உலகமயமாதலில் முதலில் பரவிய பண்பாட்டு கூறு சமயமாகும். இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம் முதலிய மதங்கள் வெகுவாக பரவின. அதேவேளை மொழி, உணவு முறைகள், இசை, கட்டட முறைகள், ஆடை அணிகலன்கள், நாகரீகம் என்பவற்றின் மாற்றம் பூகோளமயமாதலால் ஏற்பட்டதாகும். ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே சுதேச இனங்களாகவோ சுதேச முறைமைகளையோ நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தில் கொண்டிருக்கவில்லை. அனைத்திலுமே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது பூகோளமயமாதல் ஆகும். வேறுபட்ட சமூகங்களின் ஒன்றிணைவு, நகர விருத்தி, ஆங்கில மொழியின் ஆதிக்கம், கல்வி எண்ணக்கருக்கள், கோட்பாடுகள், பொழுதுபோக்குகள் போன்ற காரணிகள் இதில் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. இந்த கலாச்சார பூகோளமயமாக்கல் என்ற பிரிவினுடைய வளர்ச்சியிலே இவை அனைத்தும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன. அதுல நகராக்கம், ஆங்கில மொழியினுடைய விருத்தி போன்றன எல்லாம் அதிக செல்வாக்குகளை செலுத்தியுள்ளதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய மொழி, உணவு முறைகள், கலை இசை உள்ளிட்ட கலை பிரிவுகள் அனைத்திலுமே மாற்றம் ஏற்பட்டிருப்பதனை காணலாம். இதற்கு காரணம் இந்த கலாச்சார பூகோளமயமாதலினுடைய பரவலாக்கமாகும். இதுல உலகமயமாதல் என்று சொல்லி ஒரு சொல் பயன்படுத்தப்படுது பாருங்க பிள்ளைகள். இந்த பூகோளமயமாதல சில புத்தகங்கள்ல உலகமயமாதல்னு சொல்லியும் பயன்படுத்தப்படுது. எங்களுடைய இறுதி பரீட்சை வினாக்கள்ல பூகோளமயமாதல் என்ற சொல்லே பயன்படுத்தப்பட்டு வந்த காரணமாக நாங்கள் பூகோளமயமாதல் என்ற சொல்ல பயன்படுத்துறது நல்லது. மூன்றாவது அரசியல் பூகோளமயமாதல். தனிநாட்டு அரசுகளின் ஆதிக்கம் குறைந்து உலகளாவிய பண்பாட்டு அமைப்புகள் அரசியல் ஆதிக்கம் உடையனவாக உருவாகி வருகின்றன. எந்த ஒரு நாடு தனியாக தனித்து இயங்க முடியாத ஒரு நிலைமைக்கு தற்போது நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே தனி அரசுகளினுடைய ஆதிக்கம் என்பதை கடந்து உலகளாவிய பண்பாட்டு அமைப்புகளாக இயங்க வேண்டிய கடப்பாடு காணப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியம், உலக வர்த்தக நிறுவனம், ஐக்கிய நாடுகள் சபை போன்ற நிறுவனங்கள் உலகளவில் பல முக்கிய முடிவெடுக்கும் திறனுடையனவாக உருவாகியுள்ளன.
இவை பல நாடுகளின் அரசுகளை கட்டுப்படுத்துகின்றன. பலம் வாய்ந்த அமைப்புகளினுடைய வளர்ச்சியை இந்த பூகோளமயமாதல் ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் உதாரணங்களாக நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியம், உலக வர்த்தக நிறுவனம், ஐக்கிய நாடுகள் சபை என்பவற்றை இங்கே சிறப்பான உதாரணங்களாக எடுத்துக்கொள்ள முடியும். இவ்வாறான அமைப்புகளினுடைய வளர்ச்சிக்கு காரணம் அரசியல் பூகோளமயமாதலினுடைய என்ற பிரிவினுடைய வளர்ச்சியாகும். அடுத்ததாக தொழில்நுட்ப பூகோளமயமாதல் என்ற பிரிவு. தொழில்நுட்ப சாதனங்களின் உற்பத்தியை அதிகரித்து அதன் மூலம் சர்வதேச ரீதியாக நடைபெறும் தகவல்களை உடனடியாக மக்களுக்கு வழங்கி அதன் மூலம் மக்களை பூகோள கிராமமாக செயற்பட வைத்தல். அதாவது ஒரே கிராமமாக, பூமி என்றது ஒரே ஒரு சின்ன கிராமமாக காணப்படும் அளவுக்கு இந்த தொழில்நுட்ப பூகோளமயமாதல் என்ற பிரிவு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இதில் தற்காலத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்றன சமூக வலைத்தளங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த தொழில்நுட்ப பூகோளமயமாக்கத்தில் கருவிகளுக்கு மேலதிகமாக இந்த சமூக வலைத்தளங்கள் தற்காலத்திலே அதிக செல்வாக்கு செலுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். இந்த ஆங்கில சொற்களை பிள்ளைகள் நீங்கள் அப்படியே எழுதலாம். புவியியல்ல வந்து நீங்கள் இப்போ இதுக்கெல்லாம் எங்கட வந்து சமூக விஞ்ஞான பாடம் தானே, அதில் நாங்கள் இனி மொழி பாடம் மாதிரி அதுக்குரிய தமிழ் அர்த்தங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு எழுதணும் என்ற அவசியம் இல்லை. இது உங்களுக்கு பரிச்சயமான சொற்கள் தானே. ஆகவே நீங்கள் இந்த ஆங்கில சொற்களை அங்கே வந்து பயன்படுத்தலாம். புவியியல்ல ஆங்கில சொற்களை பொருத்தமான இடங்களில் பயன்படுத்தி விடையளிக்கிறதுக்கு வந்து அனுமதி இருக்குது. ஆகவே நீங்கள் இந்த எப்படியான நாங்கள் ஜிஎஸ் இல்லை ஜிபிஎஸ் ஆர்எஸ்ல எல்லாம் ஆங்கில சொற்களை பயன்படுத்தி எழுதுறோம் தானே, அதை மாதிரி இங்கேயும் நீங்கள் தேவையாக ஏற்படுகின்ற போது ஆங்கில சொற்களை குறிப்பிட்டு எழுதலாம். அப்புறம் இதுக்கு முக புத்தகம் அதுக்கு எல்லாம் தமிழ் தேடி எழுதணும் என்ற தேவை இல்லை. இன்றைய வகுப்புல நாங்கள் பூகோளமயமாக்கலினுடைய நன்மைகளையும் தீமைகளையும் பார்த்துட்டு இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்வோம். பாருங்க பிள்ளைகள், பூகோளமயமாக்கத்தினுடைய நன்மைகள் இது வந்து உங்களுக்கு குறிப்பிட்டு விளக்குக என்ற கேள்வியாக வரலாம். ஏனென்று சொன்னால் இது கொஞ்சம் விடயங்களை சுட்டிக்காட்டி விரிவாக எழுதக்கூடிய உதாரணங்களை குறிப்பிட்டு எழுதக்கூடியதாக கேள்விகள். ஆகவே பிள்ளைகள் இங்கே நான் ஃபுல் பாயிண்ட்ஸை தான் குறிப்பிட்டிருக்கிறேன். நன்மைகளுக்குள்ள வந்து 6 பாயிண்ட்ஸ் வருது, தீமைகளுக்குள்ள வந்து 7 பாயிண்ட்ஸ் வருது. இங்கே ஏதாவது எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மாடப்புவியல்ல 3 விடயங்களை குறிப்பிட்டு விளக்குன்னு சொல்லித்தான் வினாக்கள் வாரது. 3 தர 2 6 புள்ளிகளாக அமையும் விளக்குகள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு இதுல எதை இலகுவாக உதாரணங்களை குறிப்பிட்டு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கேள்விகள்ல உதாரணங்களுடன் விளக்குன்னு சொல்லி அதிகமாக வருது. கட்டாயம் அங்கே விளக்கத்துக்கு 1.5 புள்ளின்னு சொன்னால் உதாரணத்துக்கு 1/2 புள்ளி அங்கே வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் கேள்விகளை வடிவாக வாசிச்சு விடையளிக்க வேணும். புள்ளியிடும் திட்டத்துல உதாரணங்களுக்குன்னு சொல்லி பிரித்து புள்ளி வழங்கப்பட்டிருக்கும். ஆகவே நீங்கள் இதுல இந்த பாயிண்ட்ஸ்களை நான் சொல்றேன். இது சம்பந்தமா நீங்கள் கூடுதலாக தேடி விளக்கங்களை எழுதி பழக வேணும். விளக்கங்களை எழுதி அதை நீங்கள் ஆசிரியர்கிட்ட காட்டி இது சரியா, இதுக்கு நான் ஒரு விளக்கத்துக்கு நான் 2 புள்ளிகளையும் பெற்றுக்கொள்ளலாமான்றதெல்லாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். முதலாவது பாருங்க பிள்ளைகள், புதிய அறிவு மற்றும் நாடுகளுக்கான முயற்சியாண்மையாளர்கள் இல்லாத இடங்களில் அவர்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இந்த பூகோளமயமாக்கத்தின் ஊடாக புதிய அறிவை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. நாடுகளுக்கான முயற்சியாண்மையாளர்கள் சொன்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதாவது புதிதாக தொழில்களை தொடங்குவதற்காக நிதிகளை கொண்டு முதலிட்டு நிறுவனங்களாகவோ அல்லது தனிநபர்களாகவோ தொழில்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதை தான் முயற்சியாண்மையாளர்கள் சொல்லுவோம். இதை நீங்கள்
கைத்தொழில் அமைவிட காரணிகளுக்குள்ள முயற்சியாண்மை என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. அந்த விடயம் தான் இது. சில சொற்கள் விளங்காட்டி நீங்கள் அந்த இறுதியாக நான் உங்களுக்கு டவுட்ல தார டைம்ல சொல்லுங்க பிள்ளைகள், அல்லது நீங்கள் இணைந்து செய்யறதுக்கு அந்த சொற்பதங்களை போட்டு விடுங்க. அது சொற்பதங்கள் உங்களுக்கு விளங்க இல்லைன்னு சொன்னா பார்ப்போம் அடுத்தது. இரண்டாவது, கைத்தொழில் ரீதியாக குறைந்த விருத்தியுடைய நாடுகள் உலக சந்தைக்குள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. இப்ப இலங்கையை கூட இதுக்கு நாங்கள் உதாரணமா சொல்லலாம். இலங்கை வந்து பாரிய கைத்தொழில் ரீதியாக நாங்கள் வளர்ச்சியடைந்த நாடு இல்லை, குறைந்த வளர்ச்சியடைந்த நாடு கைத்தொழில் ரீதியாக. நாம் கூட உலக சந்தைக்குள் பிரவேசிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த பூகோளமயமாதல் உருவாக்கும். அது ஒரு நன்மையாக காணப்படுகிறது. மூலதன கிடைப்பனவு, தொழில்நுட்பம் மற்றும் மானிட மூலதனம் என்பவற்றிற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதோடு ஏற்றுமதி இறக்குமதி சந்தையினை விரிவுபடுத்துவதற்கான சாதக நிலைமைகள் ஏற்படுகிறது. கைத்தொழில் ரீதியாக குறைந்த விருத்தியுடைய நாடுகளின் வர்த்தகர்கள் சர்வதேச உற்பத்தி வலையமைப்பு பங்குதாரர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துக்குள்ள ஒரு கைத்தொழில் நபராக விருத்தியடைந்திருப்பவர், குறைந்த விருத்தியடைந்திருப்பவர், அவர் ஒரு பாரிய ஒரு பங்குதாரராக மாறி சர்வதேச ரீதியாக தன்னுடைய கைத்தொழிலை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகளை இது கொண்டு வருகிறது. கல்வியை பெறுவதற்கும் தொழில்நுட்ப அறிவை பரிமாற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த பூகோளமயமாக்கத்தின் ஊடாக தொலைதூர கல்வியிலிருந்து அனைத்து தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கடனுதவிகள், வெளிநாட்டு நேரடி முதலீடு, தொழில் வாய்ப்புகள், வறுமை தணிப்பு, கைத்தொழில் விருத்தி, பிராந்திய ஒருங்கிணைவு போன்ற விடயங்களும் நன்மைகளாக அமைகின்றன. ஆகவே பிள்ளைகள், இதுல நீங்க இலகுவாக எதை எழுதலாம்? இதுல வந்து இப்போ 3 பாயிண்ட்ஸுக்கு சில நேரம் 2 பாயிண்ட்ஸை சேர்த்து எழுதக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. இதை நீங்கள் கல்வியை இலகுவாக எடுத்து விவரிக்கலாம். அப்படி உங்களால் இலகுவாக எழுதக்கூடிய, விவரித்து எழுதக்கூடிய பாயிண்ட்ஸ்களை நீங்கள் எடுத்து அதை எழுதி பழகி கொள்ள வேணும். அதுக்கு உதாரணங்கள் குறிப்பிட வேணும். விளக்கம் எழுதுறது வந்து ஒவ்வொரு மாணவருடைய தனிப்பட்ட திறன். அதை வந்து அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும், விளக்கங்கள் யாருமே பாடமாக்கி அப்படி வச்சிருக்கிறதே இல்லை. அது அந்த டைம்ல கேட்கப்படுகின்ற வினாக்களுக்கு ஏற்ப அந்த பாயிண்ட்ஸை மாற்றி எழுதி அதை நீங்கள் விவரிப்பீங்க. அங்க வந்து விவரித்தல் என்றது வந்து வினாத்தால் விடைத்தால் திருத்துபவருக்கு அதை விளங்கப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்த பாயிண்ட்ஸை எப்படி தெளிவுபடுத்துகிறீர்கள் என்பதில் தான் அந்த ஒரு பாயிண்ட்ஸுக்குரிய விளக்கத்திற்குரிய புள்ளியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தீமைகளை பாருங்க. கைத்தொழில் மயமான நாடுகளுக்கும் குறைந்த கைத்தொழில் விருத்தியுடைய நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்தது. இந்த பூகோளமயமாக்கத்தில் வந்து நாங்கள் நன்மைகளுக்குள்ள சொல்றோம், குறைந்த விருத்தியடைந்த நாடுகளுக்கும் அது வாய்ப்புகளை வழங்கும், நன்மைகளை வழங்கும் என்று சொல்லி இருந்தாலும் கூட அது பூரணமாக 100% வந்து அதிக வாய்ப்புகளை வழங்குவது வந்து கைத்தொழில் மயமான நாடு, வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு அது அதிக வாய்ப்புகளை வழங்கும். ஆகவே வளர்ச்சியடைந்த நாடுகள் மேலும் வளர்ச்சியடைய குறைந்த விருத்தியுடைய நாடுகள் இந்த நாடுகளோட போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அது குறைவாக காணப்படுகிறது. ஆகவே ஒரு ஏற்றத்தாழ்வு நிலைமையை இது கொண்டு வரும். குறைந்த விருத்தியுடைய நாடுகள் ஏற்றுமதி சந்தையுடன் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை விருத்தியடைந்த நாடுகளின் பாதுகாப்பு கொள்கைகள் கட்டுப்படுத்துகின்றன. சில வளர்ச்சியடைந்த நாடுகளினுடைய பாதுகாப்பு கொள்கைகள் வந்து சில நாடுகளினுடைய வளர்ச்சியை தடுப்பதாக அமையும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் வெளிநாட்டு மூலதன முதலீடுகளை ஈர்க்கும் கவரும் நோக்கில் பின்பற்றும் போட்டித்தன்மையான செயல்முறைகளால் சூழல் பிரச்சனைகள் உருவாக்குகின்றன. போட்டியாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் எல்லாம் இந்த ஏனைய வெளிநாட்டு வளர்ச்சியடைந்த நாடுகளை ஈர்த்து கொண்டு கைத்தொழிலில் வளர்ச்சியடைவதற்கான முனைப்பை எடுக்கின்ற போது சூழல் தொடர்பாக அவை கரிசனை கொள்வதில்லை. ஆகவே அது பாரிய சூழல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது.
இது ஒரு பிரதான தீமையாக காணப்படுகிறது. அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இருந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு மட்டுமே பூகோளமயமாக்கல் செயல்முறை பிரயோக ரீதியாக இடம்பெறுகிறது. அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இருந்து அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நோக்கியதாகவே இது பரவுவதாக காணப்படுவதனால் அதுவும் ஒரு தீமையாக காணப்படுகிறது. ஐக்கிய அமெரிக்காவினால் வழிநடத்தப்படுகின்ற மேலைத்தேயமாதலினால் பல்வேறு நாடுகளின் கலாச்சார தனித்துவங்களும் கலாச்சார அடையாளங்களும் படிப்படியாக மறைந்து வருது. இந்த பூகோளமயமாக்கத்தில் அதிக செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு நாடாக ஐக்கிய அமெரிக்கா காணப்படுகிறது. தற்போது கூட நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இந்த மத்திய கிழக்கிலே ஏற்படுகின்ற யுத்தம் பிரச்சனைகளுக்கு பின்னால் ஐக்கிய அமெரிக்கா அவற்றை வழிநடத்துவதாக விமர்சிக்கப்படுகிறது. ஆகவே எல்லா இடங்களிலும் ஒரு பாரிய ஒரு வல்லரசு நாடாக இந்த ஐக்கிய அமெரிக்கா திகழ்ந்து வருகிறது. உலக வணிக செயல்முறையானது தனி நாடுகளின் அபிவிருத்தியினையோ அல்லது அம்மக்களின் அபிவிருத்தியினையோ அடிப்படையாக கொண்டதல்ல. மாறாக பல்தேசிய கம்பெனிகளின் லாபத்தை உச்சப்படுத்தும் நோக்கினை மட்டுமே மையமாக கொண்டதாகும். இதனால் விருத்தியடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மை பயக்காது. இந்த பூகோளமயமாக்கத்தில் உலக வணிக செயல்முறையோடு பல்தேசிய கம்பெனிகள் பாரிய பங்குதாரர்களாக காணப்படுகிறார்கள். பல்தேசிய கம்பெனி இல்லை என்று சொன்னால் உலக வணிகமே இல்லை என்ற அளவுக்கு அது பின்னி பிணைந்து காணப்படுகிறது. இது அவர்களுடைய லாபத்தை தான் அதிகரிப்பதாக அமையுமே தவிர அந்த சுதேச நாடுகளுக்கோ சுதேச மக்களுக்கோ எவ்வித லாபத்தையும் அது கொண்டு வருவதாக இல்லை. பங்குச்சந்தை வீழ்ச்சி, தேசிய உள்ளூர் கைத்தொழில்கள் பாதிப்பு, ஊழிய சுரண்டல், தனியார் மயமாக்கம், வள போட்டி, சீரற்ற உணவு விநியோகம் என்பன பல்வேறு பாதகமான விடயங்களாக இங்கே காணப்படுகின்றன. இங்கேயும் நீங்க பாதகமான விடயங்களுக்கு பிள்ளைகள் இலகுவாக பாயிண்ட்ஸ் எடுத்து விளக்கக்கூடியதாக காணப்படும். ஆகவே இவற்றை நீங்கள் ஏதாவது 3க்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். 3ஐ நீங்கள் விளக்குவதற்கு இங்கும் உதாரணங்களோடு விளக்கிக் கொள்வது நல்லது. இங்கு ஒரு மேலதிக விடயத்தை நான் குறிப்பிடுகின்றேன் பிள்ளைகள். ஒவ்வொரு வருடமும் பூகோளமயமாதல் மாநாடு இடம்பெற்று வருகிறது. 2024ஆம் ஆண்டு இந்த மாநாடு நெதர்லாந்திலே ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தொடக்கம் 16ஆம் தேதி வரை அபெல்டோர்ன் என்ற ஒரு நகரத்துல இடம்பெற்றிருக்கு. இது சில வேளைகளில் உலகப்படம் குறிப்பதில் வரலாம் பிள்ளைகள். இதை நீங்கள் பார்த்துக்கொள்ள கொஞ்சம் குறித்து வச்சுக் கொள்ளுங்க. உலகப்படத்துல அட்லஸ் மூலம் அந்த நகரத்தை தேடி அதையும் நெதர்லாந்துல புள்ளியிட்டு குறிப்பிட்டும் பழகிக்கொள்ளுங்க. இது ஒரு மேலாய விடயமாக இங்கே நான் குறிப்பிட்டு என்னுடைய இன்றைய நாள் வகுப்பை நிறைவு செய்கிறேன். அங்கே நாங்கள் குறிப்பிட்டது போல 8 விடயங்கள் பார்க்க வேண்டும். அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் இன்னொரு வகுப்பில் பார்ப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு விளக்கம் இன்மை இருந்ததுன்னு சொன்னால் அதை இதில் குறிப்பிடுங்க. அல்லது நீங்கள் லெனின் சேருக்கு குரூப்பில் பகிரலாம். அதை அவர் எனக்கு சொல்லுவார். அந்த விடயங்களை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்த்து கொண்டு தொடர்ச்சியான வகுப்பு போகக்கூடியதாக இருக்கு. ரைட் சார், என் பண்ணி விடுங்க சார் வகுப்பை. ஓகே, தேங்க்ஸ்.